சோர்வடைந்திருந்த ஒரு சிங்கம் இன்னைக்கு தட்டி எழுப்பப்பட்டிருக்கு. வெறிகொண்டு அந்த சிங்கம் மீண்டும் காட்டினில் வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. அந்த சிங்கத்தின் பெயர் திமுக. 3 மாதங்களுக்கு முன்னால தாவேகா என்ற ஒரு மாயமான் வீழ்த்திய அந்த சிங்கம் திக்கு தெரியாமல், வேட்டையாட முடியாமல், சோர்ந்து களைத்து போயிருந்த அந்த சிங்கத்தை தான் ஒரு தவறான மூவால இன்றைக்கு மீண்டும் தட்டி எழுப்பியிருக்கின்றனர். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு, தன்னிச்சையாகவே தமிழ்நாடு எங்கும் பார்த்தீங்கன்னா, பலவித போராட்டங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சது. எல்லா மாவட்டங்களிலும் திமுகவினர் நூற்றுக்கணக்கில் கூடி போராட ஆரம்பிச்சனர். நான் எதையுமே சப்போர்ட் பண்ணல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு காமன் மேனா தான் இங்க பேசுறேன். சில இடங்கள்ல தாவேகாவுக்கும், திமுகவுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்தின் போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் போகிற பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பல 100 பேர் அவருடைய வாகனத்தை பின்தொடர முயற்சித்தாங்க. அவருக்கு டீ, காஃபி தரத்துக்கு, அவருக்கு லஞ்ச் தரத்துக்கெல்லாம் உயிரையும் பணயம் வைத்து அந்த வண்டி முன்னால ஓடுனாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த மார்ச், ஏப்ரல் போது எலெக்ஷன் டைம்ல திரு விஜய் அவர்களுக்கு அதே மாரி தான் மக்கள் திரளாக கூடி அவருடைய வாகனத்தின் பக்கத்தில் கூட பயப்படாம ஓடுவாங்க அவர பார்க்கணுன்ட்டு. இன்றைக்கு ஏறக்குறைய அப்படி ஒரு சிச்சுவேஷனை தான் திமுக அனுபவிச்சிருக்கு. தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி, சோர்வடைந்திருந்த ஒரு கட்சி, மாயமான் எனும் தாவேகாவில் அடிபட்டு வீழ்ந்திருந்த அந்த ஒரு கட்சி, இன்று மீண்டும் புத்துயிர் பெற்று தமிழகம் எங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வேகத்தோடு எழுந்திருக்கின்றது. பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல தஞ்சாவூர், திருச்சின்ட்டு எல்லா இடத்துலயும் உதயநிதி ஸ்டாலின் வரும் அந்த வண்டிய பார்க்கணும், அவருக்கு சப்போர்ட் குடுக்கணுன்ட்டு தானாகவே பல பெண்களும், வயதான பெண்களும், இளம் பெண்களும் நிற்பத நம்ம வீடியோல பார்த்தோங்க. இதற்கெல்லாம் காரணம் சில தவறான மூவ்ஸ். நான் யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன்னா தமிழக அரசும், உயர்நீதிமன்றமும் எல்லாமே இந்த கேஸ வாதாடிட்டு இருக்கிறாங்க. தமிழக காவலின் பிடியிலிருந்து உதயநிதி விடுவிக்கப்பட்ட பிறகு, அவர் முதல்ல பேசுனது, இந்த கேஸ் உண்மை கிடையாது. இது கட், காப்பி, பேஸ்ட் அந்த மாரி ஒரு கேஸ்ன்னாரு. அவர் இதே தான் கோர்ட்லயும் பேசப் போறாரு. கோர்ட்ல அப்படி பேசினா, கோர்ட்ல அத ஏத்துப்பாங்களா? அத ஒரு லேபுக்கு அனுப்புவாங்க. அந்த லேப்ல சப்போஸ் அந்த மாரி ஒரு கட், காப்பி, பேஸ்ட்டா அந்த வீடியோ இருந்தா, அது பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கும் பிரச்சனை கிளப்பும். உதயநிதி அவர்களின் இமேஜ் இன்னும் உயரும். நேற்று உதயநிதி அவர்கள் பேசிய அந்த வீடியோவ அப்படியே ஒரு லேப்ல குடுத்து, ஒரு ஃபாரன்சிக் லேப்ல குடுத்து, அதனுடைய உண்மை நிலையை கண்டறிந்து, அதற்கு பின்னே நடவடிக்கை எடுத்திருந்தா, அதை எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. இப்போ உதயநிதி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இது கட், காப்பி, பேஸ்ட் அப்படின்ட்டாரு. ஸோ, இப்போ அந்த வீடியோவின் நம்பகத்தன்மை மெல்ல மெல்ல இப்போ பப்ளிக் இமேஜில குறையும். நாளைக்கு கோர்ட்ல அவர் அத பேசும்போது, கோர்ட்டுமே இப்போ அத ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாகும். நாளைக்கு இந்த ஒரு ஆட்சியாளர்கள் செந்தில் பாலாஜிய அரெஸ்ட் பண்ணணும்னா கூட, அவர் சிரிச்சுட்டு வாங்கன்னுவாரு. ஏன்னா, இன்றைக்கு திமுகவினருக்கு ஒரு அதீத தெம்பு வந்துவிட்டது. அவர்கள் சோர்வெல்லாம் போயிட்டு இன்றைக்கு புதிதாக பிறந்த ஒரு கட்சி போல இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா, இது பொதுமக்கள் மத்தியிலும், கட்சியினர் மத்தியிலும் எண்ணத்த உண்டு பண்ணியிருக்கின்றத பத்தினா நம்ம பேசுறோம். ஸோ, தூங்கிக்கிட்டு இருக்கிற எதிராளிய, சோர்வடைந்து போராடவே தெம்பு இல்லாத ஒரு எதிராளிய இன்றைக்கு பூஸ்ட் குடுத்து இந்த ஆட்சி அவர்கள எழுப்பியிருக்குது. இத பார்த்து இப்போ அதிமுகவும் ஒரு ரீபவுண்ட் ஆறதுக்கு தயாராவாங்க. மீண்டும், மீண்டும் இந்த மாரி சின்ன, சின்ன தவற இந்த ஒரு கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அத அவாய்ட் பண்ணா தான் மேற்கொண்டு அரசியல்ல அவங்க நீடித்து நிலைக்க முடியும். அத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத நீங்க சொல்லுங்க. இன்று நடந்த அந்த காட்சிகள்லாம் சரியா? சட்டப்படி சரியா இருக்கலாம். அரசியல் படி சரியா? நீங்க தான் சொல்லணும் அத.